பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு நான் சேமியா எடுத்துருக்கேன். சேமியா போட்டு இதை நல்லா தண்ணியெல்லாம் முழுகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் இந்த கொதிக்கிற தண்ணியிலே இருக்கட்டும். பாருங்க 2 நிமிஷத்தில் தான் நான் தண்ணியில் ஊற போட்டிருந்தேன். பார்த்திங்கன்னா இப்போ சேமியா பார்த்திங்கன்னா ஒரு 70% குக் ஆகிருக்கு பாருங்கள் தண்ணியில் போடும்போது. இப்போ இது நம்ம தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் சல்லடையில் சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம கூல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா வடிச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு சேர்த்திக்கங்க. முறுமுறுப்புக்காக 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கங்க. கூடவே 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்திக்கங்க. ஒரு துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழைகள், ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம வடித்து வச்சுருக்கிற சேமியாவை இதை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையிலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள் சேமியா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னே இதில் நான் தண்ணியெலாம் எதுவுமே சேர்த்தலை. ஏன்னா சேமியா அதுவே பிசைக்கும் போதே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்துடும் பாருங்கள். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சேமியா பக்கோடாவை சேர்த்திடலாம். நம்ம சேமியா வந்து கொஞ்சம் குக் பண்ணி போடும்போது நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே சேமியா வந்து பக்கோடா செய்யும்போது ரொம்ப நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் வேகவும் செய்யும். நம்ம அப்படியே போடும்போது வரன்னு இருக்கும். போட்டதும் திருப்பாதீங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பிக்கங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க, அப்போ தான் உள்ளேலாம் நல்லா வேகும். போட்டது 2 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம திருப்பிக்கலாம். பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். நம்ம திருப்பும்போது உடனே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு கரண்டிலையும் சரி சட்டிலையும் சரி ஒட்டிக்கிட்டே நிற்கும். இப்போ பாருங்கள் நான் திருப்பி போட்டேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு புரட்டி போட்டதுலேயே பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா போயிடுச்சு பாருங்கள். இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறது அதேமாதிரி போட்டு எடுத்துக்கலாம். சேமியா வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். வெளியெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. சேமியா இருந்தால் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமியா சமைச்சலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.